வணக்கம் நண்பர்களே. ஓம் வாராகி ஜெய் வாராகி, ஓம் நமச்சிவாய. நண்பர்களே, இப்போன்னா பதிகன்னு பார்த்தீங்கன்னா அப்பன் எம்பெருமானுடைய திருவாசகத்தை தான் இப்போ படிக்க இருக்கிறேன். நண்பர்களே, திருவாசகத்தை சொல்லும்போது ஏதாவது சிறிய தவறு இருந்தால் அடியனை மன்னிக்கணும் நண்பர்களே. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறத்து ஆனந்தமாக்கியதேன் எல்லை மறுவா நிறைகளிக்கும் வாதவூரிங்கொன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி அண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பறுக்கும் பெஞ்சகந்தன் பெருங்கழல் வெல்க, புறம் தார்க்கு செடியோன் தன் பூங்கழல் வெல்க, கரம் குவியவர் உள்மகிழும் கொன்கழல் வெல்க, சிரம் குவியவர் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயை பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தனையுள் நின்று அவனருளாலே அவன்தாள் வணங்கி, சிந்தை மகிழ சிவா புராணத்தை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யார், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெழுதி எண்ணுதற்கேற்ற எழுளாளர் கையிலிறைச்சி, மின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறைந்த எல்லை இல்லாதானே நின்பெருஞ்சிற் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாய் புழுவாய் பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசூரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருந்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்ததை கன்ற நுண்ணியனை வையாய் தனியாய் ஏமான நம் விமலா, பொய்யாயன எல்லாம் பொய்களை வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதான் இன்ப பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவிருதியில்லா எனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேழியாய் நனியனே, மாற்றும் மனம் கழியனின்ற மறையோனே, கறந்தபால் கண்ணுளோடு நெய் கலர்ந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமானே, நிறங்கள் ஓர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையை தன்னை மறைந்திட மூடியமாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி, புறம்தோல் போர்த்தோங்கு புழுகழுத்து மூடி மலஞ்சோறு 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் மஞ்சனை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்தன் பாகிக்கும் கசிந்துளரும் நலந்தான் இல்லாத சிறியோர்க்கு நல்கி, நிலந்தன்மேல் வந்தொருளி நீர்கழில் காட்டி, நாயிற்கிடையே கிடந்தடியார்க்கு தாயில் சிறந்த தயாவானனே தத்துவனனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவா புறனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனை நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சகம் சங்கற்ப பேராது நின்ற பெரும் கருணையே, பேராரோ ஆறாமுதே அளவில்லா பெம்மானே, ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியனே, நீராய் உருக்கிய ஆர் உயிராய் நின்றனே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளனே, அன்பருக்கு அன்பனே யாவோயமாய் அல்லையமாய் சோதியினே துன்னுருளோ தோன்ற பெருமயானே, ஆதியினே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தென்னை யாட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமே ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கிய நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே, காக்கும் என் காவலனே கண்பரிய பேரொழியே, ஆற்றின்ப வெள்ளமோ அத்தாமுழ்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவும், தேற்றனே தெற்றத் தெளிவே,
சிந்தனையில் உற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடகுடம்பின் உட்கிடப்பாற்றென்னும் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்ஞானர் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக் குரம்பை கட்டளைக்க வல்லானே நல்லொருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவியறுப்பவனே ஓ என்று சொல்லாதார்க்கு அரியணை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்பவர் செல்பவர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோர் ஏற்றவர் பணிந்து. திருச்சிற்றம்பலம். நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பன் எம்பெருமானுடைய திருவாசகம். நண்பர்களே, இது ஒரு பொருளே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவாசகத்துக்கு உருகாதோர் எவ்வாசகத்துக்கும் உருக மாட்டார் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது நண்பர்களே. அதுபோல் பார்த்தீங்கன்னா, இந்த திருவாசகத்தை சொல்லும்போது எதுக்காக கண்ணை மூடணும்னு நீங்கள் யோசிப்பீங்க நண்பர்களே. அதுக்காக இப்போ சொல்கிறேன். திருவாசகத்தை சொல்லும்போது என்னே அறியாமல் மெய் சிலுத்து போகும் நண்பர்களே. இதுதான் உண்மை. அதாவது பழமொழியிலே சொல்லி திருவாசகத்துக்கு உருகாதோர் எவ்வாசத்துக்கு உருக மாட்டாருன்ட்டு. அப்படி இருக்கச்சே இந்த திருவாசகம் சொல்லும்போது நான் மட்டும் எங்க நண்பர்களே, அப்பன் எம்பெருமானையை அதாவது அப்பன் எம்பெருமானை புகழும்போது நான் இல்லை நீங்கள் இல்லை எல்லாருமே உருகிடுவோம். இதுதான் உண்மை நண்பர்களே. அதனால் பார்த்தீங்கன்னா, நான் கண்ணை மூடிக்கின்னு இந்த திருவாசகம் சொல்லும்போது ஏதோ அப்பன் சிவபெருமானை வணங்கின மாதிரி ஆச்சு, திருவாசகம் சொன்ன மாதிரி ஆச்சு. இதுதான் உண்மை நண்பர்களே. சரி நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஓம் ஹராய் ஜெய் வாராய், ஓம் நமச்சிவாயா. அடுத்த பதிவில் பார்ப்போம் நண்பர்களே. பாய்.